நேர்கள் அனைவருக்கும் பிரணவ வணக்கங்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவங்க நேற்றுக்கு ஒரு டாரிஃப் போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 10 தடவை டாரிஃப் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டாரிஃப் வந்து கடந்து வந்துட்டே இருக்கும். ஒவ்வொருத்தர் நிராகரிச்சுட்டே வரும். அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் நிறைய டாரிஃப் போடுறாங்க. அவங்களும் கடந்து வந்துட்டே இருக்காங்க. நேற்றுக்கு ஒரு டாரிஃப் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் போட்டதுல காட்டியும் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். 2 நிறுவனங்கள் மேல போட்டிருக்காங்க. இப்ப அமெரிக்கா வந்து 70s 80sல இருந்த முடிவுகளுக்கு வந்து இப்ப போயிட்டாங்க. இது என்ன அப்படின்னா, ராஸ்நெட், லூகாயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிறுவனங்கள் இருக்கு. ரஷ்யால இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அந்த 2 நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா, ரஷ்யால வந்து க்ரூட் ஆயில் வந்து கிரவுண்ட்ல இருந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரஷ்யாக்கு நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது பேரல் அடிச்சு நம்ம இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த வேர்ல்டு முழுக்க இந்த ஒபேக் ஆயில் ப்ரொடியூசிங் எக்கனாமிக் கண்ட்ரிஸ், அந்த ஒபேக் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து இந்த அரபு நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறது மூலியமா நமக்கு $6 வந்து ரஷ்யா வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதி மதிப்புல அது முன்னாடி வந்து $10 வரைக்கும் இருந்தது. அது இப்போ இன்னைக்கு தேதி மதிப்புல $6 நமக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. அந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து யாரெல்லாம் க்ரூட் ஆயில் வாங்குறீங்களோ அவங்களுக்கு இந்த ஷிஃப்ட் கோட் அந்த மாதிரி வந்து இந்த நம்ம ஐஎம்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷிஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த ஷிஃப்ட் கோடை வந்து யூஎஸ் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ரோஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி கிட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறோம். அவங்களுக்கு நம்ம யூஎஸ் டாலர்ஸ்ல பே பண்றோம். இப்போ ரஷ்யன் அப்படி வந்து ரஷ்யா உக்ரைன் போரை வந்து நீங்க தான் வந்து ஊக்குவிக்கிறீங்க எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வந்து, எப்படி நம்ம இந்தியா ஊக்குவிக்கிறோம், நம்ம வந்து இந்தியா நடுவில் இதனை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய யூஎஸ் டாலர்ஸை ரஷ்யா கிட்ட கொடுக்குறீங்க. க்ரூட் ஆயில் வாங்குறது மூலியமா ரஷ்யா கிட்ட டாலர்ஸ் போகுது. அந்த டாலர்ஸை வச்சு அவங்க ரஷ்யா உக்ரைன் போரை வந்து தொடர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்றாரு. நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம சொல்லி சொல்லி பார்த்தாரு, நம்ம கிட்ட வந்து ஒரு $6 சீப்பா கிடைக்குது. அதனால நம்ம அவங்க கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். நம்ம நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ நம்ம அரசாங்கம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அது ஓரம் கட்டி வைப்போம். ஸோ வந்து இப்போ நம்ம வாங்குறோம் அப்படின்னா, ராஸ்நெட் அப்படின்ற கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா, இல்ல லூகாயில் அப்படின்ற கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து அமௌண்ட் அனுப்ப முடியாது. ஸோ வந்து அந்த டிரான்சாக்ஷனை வந்து கட் பண்ணிடுவாரு. ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். இந்த டைமண்ட் ஒர்க்ஷிப்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, டாரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு அமிச்சு அங்க இருந்து யூஎஸ் அனுப்புறது மூலியமா 50% டாரிஃப் வந்து ஒரு 40% டாரிஃப் வந்து இந்த நாட்டுல இருக்கு. இந்த நாட்டு மூலியமா யூஎஸ் அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பாத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு யூரோல பே பண்ணலாமே, இல்ல வந்து கத்தார்ல இருக்கக்கூடிய கரன்சி, அரபு கண்ட்ரிஸ் கரன்சி மூலியமா பே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது கூட நம்ம கிட்ட நிறைய கரன்சி இருக்கு. அதன் மூலியமா பே பண்ணா கூட அந்த நாடுகள் வந்து யூஎஸ் வந்து நம்ம மேல ஏதாவது சாங்ஷன் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. சோ இது நம்ம பார்க்க வந்து இது வரைக்கும் அவர் போட்ட டாரிஃப் காட்டிலும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இதுல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அந்த டிரான்சாக்ஷனை பிளாக் பண்ற மாதிரி ஒரு டாரிஃப் போட்டிருக்காரு. சோ வந்து இதுக்கு இந்தியா வந்து நாங்க எங்களுக்கு எது கம்மியா கிடைக்குதோ அதுதான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதுக்கு இந்தியாவும் வந்து கூட இப்ப கடைசியா போட்ட டாரிஃப்ல கூட இந்திய மக்கள் சைட்ல வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க. புட்டின் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து ட்ரம்ப் அவங்க போற இந்த டாரிஃப்லாம் வந்து நாங்க அடிப்பணிய மாட்டோம், சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த விஷயங்கள் போயிட்டு இருக்காங்க. டாம் வாக்கர் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் கேட்டாங்க. அதை நாங்க இப்போதைக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கையில வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க. டாம் வாக் மிசைல் வந்து ரொம்ப தூரம் வந்து போய் அடிக்கக்கூடிய ஒரு மிசைல் அது. உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப டீப்ல போயிட்டு அடிக்கிறதுக்காக ஒரு மிசைலை வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நிராகரிச்சிருந்தாங்க. அதை பத்தி நான் வீடியோ போடல. ஃபியூச்சர்ல ஒன்று 2 நாள் அதை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வந்து இப்படி போயிட்டு இருக்க இதுதான் வந்து லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய அப்டேட். இந்தியா வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் டெசிஷன் எடுத்திருக்காங்க. அது வந்து சாங்ஷன் போட போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது போட்டாங்க அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ மக்களாகிய நீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.